மக்களோட மனதை கொள்ளையடிச்சால அரசியல்வாதி விஜய்க்கு அது இருக்கின்றாங்களே இப்போ. மக்களுடைய மனசை கொள்ளையடிக்கணுமா? ஓ, திமுகவுக்கும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதானு தெரியும். நீ வீட்டுக்கு போகணுமா இல்லை எப்படியே நேர புலவலுக்கு போகணுமா? அதனால பெரியர்கள் ஓட்டே எங்களுக்கு எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு தெரியுமா? 1.3 கோடி ஓட்டு இருக்குது. திமுகவுக்கு போடுவான். அப்ப திமுக ஓட்டு போறவங்க பூரா குடியாரு சாலிடா போடுவான். குடியாரன்னு சொன்னேன்னா மதுப்பிரியர். எங்களுக்கு மக்களை பத்தி தான் கவலை. மக்கள் சோமா வாழணும், சுயட்சமா இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்க கருதிட்டு நீங்க சொல்ற உண்மையிலே தேன் சொட்டுற மாதிரி இருக்கு. தேன் சொட்டுற மாதிரி இருக்கா? நக்கி பாருங்க. ஊழல் பண்ணலான்னு நான் சொல்லலையா? ஏற்கனவே குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன்ல திமுக மேல இந்த பாரு, சர்க்காரியா கமிஷன்ல ஒண்ணு நிறைய ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ல புகார்லாம் வந்தது. கண்ண நான் என்ன சொல்றேன், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஊழல் இல்லையா? ஊழல் இல்லையா? இருக்குதா இல்லையா? அதுக்காக ஊழல் பண்ணலான்றீங்க? ஊழல் பண்ணலான்னு நான் சொல்லலையா? ஏற்கனவே குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன்ல திமுக மேல இந்த பாரு, சர்க்காரியா கமிஷன்ல ஒண்ணு சொன்னா எது அந்த ஊழல் குற்றச்சாட்டு முழுக்க நான் அதை பூரா படிச்சு பார்த்துட்டேன். எங்கேயும் ஒரு இடத்துலையும் இந்த விஞ்ஞானம் மூலம் ஊழல்னு சொல்லலை. ரெண்டாவது கரையான் தின்னு போச்சு, எறும்பு தின்னு போச்சுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. சரியா? நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் சர்க்காரியாவுடைய இது கமிஷனுடைய அறிக்கையில் மொத்தமாக 22 பக்கம் நான் படித்ததில் அதில் என்ன சொன்ன, குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை, எனவே அவர்கள் குற்றவாளி அற்றவர்கள் அப்படின்னு தான் தீர்ப்பு. ஸோ இதை வச்சுக்கிட்டு கரையாந்துன்னு பிடிச்சி சாக்க கேட்டால் பொழப்பத்த ஆளுகளா உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தவன் பொண்டாட்டி செந்தில் பாலாஜி மேல வழக்கு இருக்குன்றதை நீங்க எப்படி மறுக்கிறீங்க? செந்தில் பாலாஜி மேல வழக்கு இல்லைன்னு நான் சொன்னேன். இப்ப மறுக்கிறேன்னு என் வழக்கு இல்லை. 2011 தேர்தல் நினைக்கிறேன். 11 தேர்தலையோ 2016 தேர்தலையோ வழக்கு போட்டதே நாங்க தானே. வழக்கு போட்டது அதிமுக பீரியட்ல தான் அந்த கேஸ் நடந்தது. 2010 நடந்தது சார். அது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்றதை கேக்குறேன். நான் சொன்னேன் என்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. செந்தில் பாலாஜி மேல வழக்கு நடந்தது. அதிமுகவோட காலகட்டத்தில் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த இடத்துல இத்தனை பேர்ட்ட பணம் வாங்கினாருன்னு சொல்லி அதானே முதல்ல வழக்கு. சொல்லுங்க. அந்த வழக்கு போட்டதில் அவங்க திருப்பி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. கோர்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஹைகோர்ட்டை எடுத்துட்டு அது எப்படி நீங்கள் நிரூபிக்கப்பட சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற தவறு செஞ்சால் தவறு தான் அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த கேஸ் இல்லையா? இந்த கேஸ் அதானே ஐயா? அந்த கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது தான் பேசிக்காக தான். அது அவர் கண்டக்டர் டிரைவர்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கினதாக நாங்கள் புகார் கொடுத்து நாங்கள் தான் எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே கேஸ் போட்டோம். சரியா? நாங்கள் தான் தனி கேஸே போட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், எங்கள்கிட்ட வரணுங்கிறதுக்காக. அது எங்கள்கிட்ட வர்றதுக்கு டைரெக்டாக வரல. எங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் போனார். மற்ற கட்சியில் ஒரு 2 கட்சி போயிட்டு தான் 3ஆவதாக தான் எங்கள்கிட்ட வந்தார். ஸோ எங்கள்கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய பிஏ தான் பண்ணாங்க. அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரியா? செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தன் என்ன பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். தர்மராஜுங்கிற ஆளு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி இவரே திருப்பி கொடுத்துருக்காரு, அப்போ அவர் குற்றவாளி தான், தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். அது பெண்டிங்கில் இருக்குது. அதில் தான் இடி உள்ள நுழையுது. ஆமாம், இடி அதில் தான் உள்ள நுழையுது. ஸோ இடி உள்ள நுழைஞ்சு இப்போ அதை கிட்டத்தட்ட 427 நாளை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டான். ஆனால் இதே இடி இந்த நிமிஷம் வர, இப்போ அவர் வெளியில் இப்போ 1 வருஷம் ஆக போச்சு. இந்த நிமிஷம் வர அவர் மேலே எந்த விதமான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. இடியினுடைய வேலை இதுதான். அதாவது ஒன்றிய அரசு மிரட்டணுன்னா இடியை உள்ளே கொண்டு வருவான், அமலாக்கத்துறையை உள்ளே கொண்டுட்டு வருவான்.
இன்கம் டேக்ஸை உள்ளே கொண்டுட்டு வருவான். இவங்கள் வந்து ஏவல் பணி தான் செய்யறதுல. நீங்க சொல்றதெல்லாம் சரி, செந்தில் பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா அப்படின்னு திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்குறேன். திமுக நாங்கள் நினைக்கிறத காட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் வழக்கு சொல்லட்டும். அந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் சொன்னாரு, கரூர்ல போய் இங்க ஒரு திருடன் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வார்த்தையை சொன்னாரு. நீங்க பிஜேபி சொல்றீங்களே வாஷிங் மிஷின், இந்த ஊழல்வாதிகள்லாம் பிஜேபிக்கு வந்தா வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தமாயிருவாங்கன்னு, அதே மாதிரி தான் திமுக வந்து செந்தில் பாலாஜி சுத்தமாயிட்டாரான்னு கேட்கிறேன். சுத்தப்படுத்தி தானே பொதிந்த நீர் தெளிச்சு தானே நாங்கள் உள்ளே உள்ளுக்குள்ள யாராவது பண்ணாங்களோ ஒரு நீரை தெளிச்சு உள்ள வச்சு. ஆமையா, அவர் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அவர் அதுக்கப்புறம் அவர் கேஸ் ஃபுல்லா நீங்க நாங்க அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. ஏழை வாங்கினது உண்மை, வாங்கினது உண்மைன்னா அதைத்தான் கேட்டாங்க கோர்ட்ல. நீங்க ஒரு அமைச்சர் பொருட்கள் இருந்து கையில வாங்கினது அவர் கையில வாங்கல, இன்னொருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவன் பிஏ வாங்கியிருக்கான், இவர் வாங்கல. இவர் கை நீட்டி வாங்க மாட்டார் சார். யார் கை நீட்டி வாங்குவாங்களா? இப்ப நீங்களே வாங்குறீங்கன்னா பிஏ ஆள் வச்சு தானே வாங்குவீங்க, அந்த மாதிரி தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவர் வந்து இவருடைய மிஸ்யூஸ் பண்ணி அவருடைய இமெயில, அந்த இமெயில் மூலியமா பணம் பெறப்பட்டது, அந்த பணம் பெறப்பட்டதையும் திருப்பி கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். அப்புறம் பணம் வாங்கினது உண்மையும் தெரியும். அது வேற நீங்கள் இது இப்போ மதுபான கொள்ளைன்னு வேற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சது. லூசுத்தனமாக பேசுகிறாங்கன்னு நீ பேசாதையா. 10 ரூபாங்கிறது ஜெயலலிதா காலத்திலிருந்தே தான் 10 ரூபா, பாட்டுக்கு 10 ரூபா வாங்கினேன். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரலையும். அப்போ ஒரு அமைச்சராக இருந்தால் என்ன சொல்லணும்? வாங்கணும்னு சொல்லணும்ல. அவர் என்ன சொன்னாரு, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. கூட்டி காட்டுங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாத அத்தனை இடத்துலையும் பாட்டில் 10 ரூபா கரூர் கம்பெனின்ற பேர்ல வசூலிக்கிறாங்க. கரூர் கம்பெனியா? கத்திரிக்காய் கம்பெனி தான். கரூர் கம்பெனி தானே. அவர் கரூர் கம்பெனி தான். கத்திரிக்காய் கம்பெனி. இங்க பாரு, அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. இந்த 10 ரூபா எதுக்காக வசூல் பண்ணுறாங்கங்கிற பேசிக் நாலேஜே தெரியாமல் எதுக்கு சொல்லுங்க. பாட்டில் வந்து நீங்கள் ஒரு லாரியில் கொண்டுட்டு வந்து இறக்குறான். இறக்கும்போது அந்த பாட்டில் வந்து உராய்வு ஏற்பட்டு ஒன்னோட ஒன்று உள்ள இதுக்கு கேஸோட இறக்கி வச்சுட்டோன்னா அதை போய் பார்த்தோம்னா ஒரு இதில் ஒரு பாட்டில் 2 பாட்டில் ஒவ்வொரு கேஸ் பெட்டியிலையும் உடஞ்சி போயிருக்கும், உடையாமலும் இருக்கும். இப்போ உடஞ்சி போன பாட்டிலுக்கு அந்த நஷ்டஈடு யார் கொடுக்கணும்? கவர்மெண்ட் குடிக்கிறவன் தான் கொடுக்கணும். எவன் காசு நீங்க ரெண்டா உடஞ்சதுக்கு குடிக்கிறவன் அதிகமாக கொடுக்கணும். அவன் தான் கொடுக்கணும். இப்போ கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் விற்கிறதுல ஏதோ ஆகி போச்சுன்னா கத்திரிக்காய்க்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறவன் தான் கொடுக்கணும். அவன் அஜாக்கிரதைக்கு நம்ம தான் கொடுக்கணும். அவன் அஜாக்கிரதை இல்லையா? கத்திரிக்காய் நீ வாங்குற, கத்திரிக்காய் கடையில் வாங்குற, கத்திரிக்காய் கடையில் கத்திரிக்காய் எல்லாம் சூத்த கத்திரிக்காய் போச்சு விற்கலையா? ஆனால் அதுக்கு நாங்கள் தான் காசு கொடுக்கணும். ஆமாம். அவன் என்ன பண்ணுவான்? வரையும் 1 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த கிலோ 1 ரூபாய்க்கு விற்ற கத்திரிக்காய் 2 ரூபாய்க்கு விற்பேன் கிலோ. அப்பதான் அந்த நஷ்டத்தை அவனால ஈடு பண்ண. அது தனியா வந்து வாங்கி விற்கிறவன். இது கவர்மெண்ட் இது வந்து 160 ரூபான்னு போட்டா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா தமிழ்நாட்டில் ஒரு நாள் சேல்ஸ் எவ்வளவு? 10 ரூபான்னு எவ்வளவு வருது பாருங்க. ஒரு நாளைக்கு 300 கோடி ரூபா வருதான். யாரு? கரூர் கம்பெனி மூலமா 300 கோடி வருது. அதுல எத்தனை பேருக்கு எவ்வளவு போகுது நமக்கு தெரியாது. நீங்க தான் இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டு பேசணும். உடஞ்ச பாட்டிலுக்கு அவங்க காசு வசூல் பண்ணுறான், ஒவ்வொரு கடையிலையும் வசூல் பண்ணுறான். ஒரு பாட்டிலுக்கே 10 ரூபா வாங்குறான்னா அது எவ்வளோ வருது, என்ன வருது? நான் தான் சொல்கிறேன் கணக்கு. அது சொல்கிறது கேளுமையா. அது அந்த இதுக்கு நஷ்டஈடு போக மீதம் இருந்ததுன்னா அதை வந்து கவர்மெண்ட்டுக்கெல்லாம் எவனும் கொடுக்கறது இல்லை, அவங்களே எடுத்துக்குவாங்க. அந்த அந்த கடைக்கு மேனேஜர் இருக்கானல்ல, இப்போ அவங்க எதுக்கு என்ன சம்பளம்? அவனுக்கு குறைவான சம்பளம் தான். ஆகையினால தான் அவன் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு டாஸ்மாக்குலாம் வேலைக்கு வர்றான். அதனால அவன் அதை கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு அந்த இடத்துல ஒரு சேர்மன் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு மேலே அமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க. நீங்க ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க 10 ரூபா கொடுத்தா கொடுக்கட்டுமே அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு யார் அவனை வாங்கி குடிக்க சொன்னா? அப்படி உங்களை யார் நடத்த சொன்னா? நாங்க நடத்துவோம். நீ ஏன் குடிக்கிற? நீங்க நடத்துவீங்க, நாங்க நடத்துவோம். ஆனா நடத்த மாட்டோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. நடத்த மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வரல. கனிமொழி உங்களுக்கு மனித சங்கிலி நடத்தலையா? உங்களுக்கு கனிமொழி கை கோர்த்து மனித சங்கிலி நடத்தீங்களே. மதுபான விதவை தமிழகத்தில் அதிகமா இருக்குன்னு. அதிகமாச்சு இப்ப குறைஞ்சிருச்சா? இங்க பாரு, விதவை இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. படிப்படியா குறைக்கிறது. எல்லாரும் கடைசியில் எல்லாரும் ஏமாத்தி ஓட்டு போட்டுருங்க. படிப்படியாக குறைச்சி நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம்னு சொன்னோம். எப்போ எவ்வளோ படிப்படியாக குறைச்சிங்க? 500 கடை மூடி இருக்கமே. எப்போ இருந்து சொல்கிறீங்க? 4.5 வருஷத்தில். ஆமாம், 4.5 வருஷத்துல 500 கடை மூடினது. நீங்க போன வருஷம் உங்கள்கிட்ட கேட்கும்போது சொன்னீங்க 500 கடை மூடிட்டோன்னு. இப்பயும் இது 500ன்றது 1000 இருக்கணும்ல? இல்லை, ஆகலை. 500 தான் முடியும். 500 தான், அதுக்கு மேலே மூட மாட்டீங்க. ஏன்னா இங்கே வந்து மது பிரியர்களுக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு. அதுதானே உங்களுக்கு ஓட்டு, மது பிரியர்கள். அப்புறம் என்ன தெரியுதா இப்போ? அதனால பிரியர்கள் ஓட்டு எங்களுக்கு எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு தெரியுமா? 1.3 கோடி ஓட்டு இருக்குது. திமுக பூரா திமுகவுக்கு சாலிடா போடுவான். அப்ப திமுக ஓட்டு போறவன் பூரா குடிகாரன்.
சாலிடாக போடுவான். குடியாரன்னு சொன்னேன்னா நான் மானம் மது பிரியர். அப்ப திமுக ஓட்டு போடுவர்கள் எல்லாம் மது பிரியர்கள். திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாத்தையும் ஐயா சொல்ற. இப்ப நான் ஓட்டு போடுவேன், நான் மதுப்பிரியர். மதுப்பிரியர்கள் ஓட்டு போடுவேன், நீ மதுப்பிரியர். மதுப்பிரியர்கள் எல்லோரும் திமுக ஓட்டு போடுறாங்க, அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கோ. அதற்காக டாஸ்மாக் தொடர்ந்து நடத்துறீங்க. எத்தனை விதவை நாங்க ஏங்க டாஸ்மாக் நாங்களே திறந்தா என்ன பேசுறோம்? முட்டாத்தனமா? எம்ஜிஆர் திறந்தாரு. எம்ஜிஆர் போய் டாஸ்மாக் ஜெயலலிதா திறந்தது. டாஸ்மாக் அரசு உரிமையாக்குனது ஜெயலலிதா. மதுக்கடையை திறந்தது திறந்தது கருணாநிதி. கருணாநிதி திறந்து 1.5 வருஷம். ஆனா 1.5 வருஷம் நடத்தினார்ல, பூரா ஆசையை காமிச்சு விட்டீங்க. ஆசையா சும்மா அறியா? ரோட்ல போற பொம்பளை பார்த்த உடனே உனக்கு ஆசை வருமா? அதுதான் திமுக. நீங்க சொல்றத கட் பண்ணி இல்ல நீங்க நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்தையும் அரசுரிமை ஆக்கிடலாம் போட்டுருக்கு. நிறைய ஓட்டு வரும். 2 நாட்களுக்கு முன்னால காஞ்சிபுரத்தில் வந்த விஜய் மன்னா என்ன சொல்றாரு, மிக குறிப்பாக திமுக மேலதான் மிக குற்றச்சாட்டு. எல்லாரும் நினைச்சாங்க இல்லையா, கரூர் சம்பவத்துக்கும் விஜய் அடங்கிடுவாருன்னு. குரல் மிகப்பெரிய அதிகமாயிருச்சு அவருக்கு. நான் 2026 தேர்தலில் எங்களை வெல்வதற்கு வேற யாருமே கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. ஆமாம், அவர் கூட நாங்கன்னா அவர் தான் 100 பேரை 200 பேரை ஒரே ஆள் சமாளிப்பார், அடிப்பார், துப்பாக்கி எடுத்து சுடுவார்ல. உதயநிதியும் நடிச்சார்ல சினிமாவில். அவர் யாரையும் போய் அடிக்கலையே. அவர் நடித்த படத்தில் யாரை போய் அடித்தார்? எங்கே எதில் சண்டை போட்டார்? அவருக்கு சென்ட் வராது போல் இருக்கு, அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு. இங்கே பாரு, இதெல்லாம் வந்து ஸ்டண்ட். நடிகராக அவருடைய தொழில். அதை நீங்கள் ஒரு அடிச்சாரு, துப்பாக்கி வச்சு சுட்டாரு, போட்டாருன்னு சொல்லலாம். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ இது அரசியலுங்கிறது தெரியாமல் சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரி இதில் வசனம் பேசுனா என்ன அர்த்தம்? அரசியல்ன்றது என்ன தெரியும்ன்றீங்க? 30-40 வருஷம் இருந்தால் தான் அரசியல்வாதியா? 30-40 வருஷம் இருக்க மக்களோட மனதை கொள்ளையடிச்சாலும் அரசியல்வாதி. விஜய்க்கு அது இருக்குன்றாங்களே இப்போ. மக்களுடைய மனசை கொள்ளையடிக்கணுமா? திமுகவுக்கும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதானு தெரியும், மக்கள் மனதை கொள்ளையடிக்கிறது தெரியல. மனதை கொள்ளையடிப்பதற்கு விஜய் தயாரா இருக்காரு, மக்கள் தயாரா இருக்காங்க. இப்போ நீ வீட்டுக்கு போகணுமா இல்லை எப்படியே நேர புலலுக்கு போகணுமா? ஏன் எதுக்கு? உங்களுக்கு எதிர்த்து பேசினாலே நீங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்களோ? நீ பேசுற வார்த்தை அப்படி இல்லையா இருக்குது? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றதோ அதான் நாங்க சொல்றோம். எடப்பாடி அவர் எடுபட்ட பாடியா? எடப்பாடி இல்ல, எடுபட்ட பாடி. விஜய்க்கு நீங்க பதில் சொல்லுங்க. விஜய் உங்களை ஊழல்வாதி, வாரிசு அரசியல் அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இங்க பாரு, அரசியல் என்பது 67க்கு அப்புறமே தமிழ்நாடு கெட்டு போனது காரணம் திமுக தான் சொல்றாரு விஜய். சொல்லிட்டு போறாரு. மக்கள் பார்த்துப்பாங்க. 2026 தேர்தல் வருது இல்ல, மக்கள் பார்த்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ண, அது அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். வாரிசு அரசியல் சொல்றாரு, மன்னராட்சி சொல்றாரு, அது பதில் சொல்லுங்க. மன்னராட்சி அரசியல்ல நாங்க இங்க பாரியா, ஒரே குடும்பம் தான்றாரு, ஒரே குடும்பம்ன்றாரு. அவர் சொல்ற கேளுங்க, அவர் சொல்றது உண்மைதானே? உதயநிதி அடுத்து இன்பநிதி வரைக்கும் தயாரா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எங்களுடைய தலைமை கருணாநிதி. அண்ணா இருந்தார், அண்ணாவுக்கு பின்னாடி கருணாநிதி வந்தார், கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின் வந்திருக்காரு. இப்போ அவருக்கு பின்னாடி உதயநிதி வரலாம், வராமல் போகலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தலைமை என்னவோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். புரியுதா? அதை விட்டு அந்த தலைமை தான் மன்னராட்சி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. மன்னராட்சி எமையா பார்த்தான்? தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடந்த மன்னராட்சி கேள்விப்பட்ட எல்லாருமே படிச்சதா கண்ணுக்கு முன்னால பார்க்க முடியுமா? இப்போ காந்தியை சுட்டுட்டோன்றது நான் கண்ணு முன்னால பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா? டிவியில காட்டினான்ல. டிவியில காட்டுறது எப்படி? இதான் காட்டினான், துப்பாக்கியில சுடுறத காட்டினான். ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடந்துச்சு, படுகொலை நடந்து எல்லாரும் பாத்தீங்களா? வீடியோ எடுத்து. ஆமா, அதை பார்த்தோம். வரலாறுன்றது படிக்கிறது தானே சார். பாரு கண்ணு, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு என்ன அர்த்தம்? பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு இன்பநிதி இல்லை, இன்பநிதியுடைய பேரன் அருமையான சுயமரியாதை. பார்த்து சுயமரியாதைங்க. இங்க பாரு, சுயமரியாதைன்னா இவங்க தான் ஆட்சியில் இருக்கணும், அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும். உங்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் பலத்த போட்டி. பாரு, எங்களை பொறுத்த மட்டிலும் அவங்களுக்கு இன்னைக்கு ட்ரஸ்ட், அது திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு அறிவாலயம், இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவங்க தலைவராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நாங்கள்லாம் இயங்குகிறோம், அவ்வளோதான். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி நீங்க விமர்சனம் பண்ணாலும் அதை பத்தி வாரிசு அரசியல் சொல்றதுக்கு நீங்க இப்படி ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க. புது விளக்கம் தான், புது விளக்கம் தான். நாங்க என்ன விளக்கம்? அதிமுகல வர்ற மாதிரி திமுகல வர முடியுமா யாராவது ஒருத்தர்? அதிமுகல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு இது போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? முன்மொழியறதுக்கு 20 மாவட்ட செயலாளர், அதை பரிந்துரை பண்றதுக்கு 30 மாவட்ட செயலாளர், 50 மாவட்ட செயலாளர் பரிந்துரை பண்ணாதான்
போட்டியே போட முடியும்னு அவர் மாற்றி வச்சிருக்காரா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அதுக்கும் இதுக்கு நான் சார் வாரிசு அதுதான், அரசியல் அவர் அதுதான். பையனே கொண்டு வந்தாரு. அவர் பையன் இன்னைக்கு வெளியில் அரசியலுக்கு வந்தாரா? வெளியில் அரசியலுக்கு வரல. ஆனால் அமித்ஷாட்ட போய் மாட்டினதுனால தானே இப்போ கூட்டணியை இதெல்லாம் நம்ம சொல்றத சொல்லலாம். அமித்ஷா அப்புறம் இங்க கேட்டா அப்புறம் சபரீசன் மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளியில தெரியாது, நம்ம சொல்ல முடியாதுல்ல. சொல்லியா, சபரீசனை சொல்லு, இன்பநிதியை சொல்லு, உதயநிதியை சொல்லு, யாரை வேணாலும் சொல்லு. எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு மக்களை பற்றி தான் கவலை. மக்கள் சோமாக வாழணும், சுவீட்சமாக இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கருதிட்டு நீங்க சொல்ற உண்மையிலே தேன் சொட்டுற மாதிரி இருக்கு. உண்மையிலே அவ்வளோ அருமையாக சொல்றீங்க. இது இவர் ஸ்டாலின் அவர்கள் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டார். உங்களோட பேச்சு ரொம்ப மிகப்பெரிய அருமையாக இருந்தது. எஸ்ஐஆரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எஸ்ஐஆரை பார்த்து திமுக ஏன் பயப்படுதுன்னு இவர் கேட்குறாரு, எடப்பாடி கேட்குறாரு. கண்ணு, எஸ்ஐஆரை பற்றி நாங்கள் பயப்படலை. எஸ்ஐஆர் தேவைன்னா 100க்கு 100 தேவை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா, இன்னைக்கு தேர்தல் கமிஷனர் அந்த அம்மா அர்ச்சனா என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுது. ஒரு குறுகிய நேரத்தில் கொடுத்துட்டு அந்த நேரத்துக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை பூரா ஃபுல்லப் பண்ணி, நான் உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நான் தான் கொடுத்துட்டு வந்தீங்களா? நீங்கள் யூ ஆல்சோ எஜுகேட்டட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி கொடுக்க இயலுமா? ஆகையினால் நாங்கள் ஒன்றும் கேட்கல. டைம் ஃப்ரேம் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ கொண்டுட்டு வர இல்லை. ஏன் பீகாரில் நீ எடுத்த இல்லை? அப்போவுமே இங்கேயும் எடுத்துருக்கலாம்ல. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம்ல. இப்போ நமக்கு இப்போ இதோட பிப்ரவரியோட நின்று போயிடும். பிப்ரவரியோடு முடிஞ்சிடும், டிக்ளேர் பண்ணிடுவான். அப்படி இருக்கும்போது இப்போ அவசர கோலம் அள்ளித்தள்ளின்னு நீங்கள் எடுக்கிறீங்க. இதெல்லாம் டைப் பண்ணி எல்லாமே ஓட்டர் லிஸ்ட்டில் ஜாயின் ஆகணும். இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் மறுபடியும் போய் நீங்கள் இப்போ உங்கள் பேர் கொடுத்துட்டீங்க அப்ளிகேஷனை, ஆனால் உறுதியாக உங்கள் பேர் அதில் இருக்குன்னு சொல்ல இயலாது. ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் போய் மறுபடியும் பார்த்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி சப்போஸ் இன்கேஸ் விட்டு போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். அதுவும் திரும்பவும் அது ஒரு 15 நாள் கழித்து வரணும். அப்போ போய் மறுபடியும் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் திமுக மேலே அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, கூடையே போய் திமுகவுக்கு ஆதரவான வாக்காளர்களை தவிர நீக்கிறதுக்கு இவங்க தான் BLO 2 இவங்க தான் நீங்கள் தான் போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. 100க்கு 100 அந்த விஷயம் இல்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1000 அப்ளிகேஷன் நான் பார்த்தேன். ஆனால் திமுக காரங்க கூட போகிறாங்கிறது உண்மைதான். அது நாங்கள் அந்தந்த எங்களுடைய அந்த பூத் கமிட்டியில் இருக்காங்கல்ல, பூத் ஏஜென்ட்டு, அந்த ஏஜென்ட்டு போகிறாங்க. இப்போ எனக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் தான் சொல்கிறேனே, ஒரு 1000 அப்ளிகேஷன் வழியும் நானே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்து ஆளுகளெல்லாம் வர சொல்லி ஃபுல்லப் பண்ண தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க 2-3 வக்கீல் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து ஃபுல்லப் பண்ண சொன்னேன். இதெல்லாம் நீ வரணும். நான் என்ன சொல்கிறேன், ஃபுல்லப் பண்ணி நம்ம கொடுத்தது பிரிண்ட் ஆகி வரணும். இல்லை, அந்த பிரிண்ட் ஆகி வரலைன்னு செக் பண்ணி மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுத்த மறுபடியும் வரலைன்னா என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஃபார்ம் நம்பர் 6 கொடுக்கணும். ஃபார்ம் நம்பர் 6ம் அவன் உடனே வரல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் மருமகளுக்கு, நாங்கள்லாம் ஒரு வீட்டில் இருக்கோம், மஞ்சு பிளாக்கு உனக்கு தெரியும், வீட்டுக்கு வந்திருக்கேன். அவளுக்கு மட்டும் ஓட்டு எங்கே இருக்குது? அடுத்த பிளாக் தீபா பிளாக்கில் இருக்குது. இதை மாற்ற சொல்லி நான் ஏற்கனவே தேர்தல் கமிஷன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர்கிட்ட இங்கே மீட்டிங் நடந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட அந்த ஃபார்ம் நம்பர் 6 கொடுக்குறேன். சார் இங்கே பாருங்கள், எத்தனை ஃபார்ம் நம்பர் 6 கொடுத்துருக்கேன், இது வர இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு. உடனே அவரை கூப்பிட்டு, தமிழ்நாடு அப்போ இவர் இருந்தார், அவரை கூப்பிட்டு இதை உடனே இமிடியேட்டாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரல. அப்போ இதெல்லாம் எதில் சேர்த்தி? அதனால் இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு முன்னாடி நம்ம காங்கிரஸ் காலத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. அதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த நிமிஷம் வர 2011 எடுத்தது. ஆமாம், 2011 எடுத்தோம். இப்போ இது எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் மறிக்கலை. நாங்கள் சொல்கிறது இது இந்த டைம் இல்லை, டைம் லிமிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவ்வளவுதான். 2வது, நாங்கள் போய் இந்த ஓட்டை விடு அந்த ஓட்டை விடுன்னு நாங்கள் சொல்லவும் முடியாது, அப்படி செய்யவும் முடியாது. அது பெரிய குற்றமாகும். செய்யவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் பீகாரில் செஞ்சாங்க. பீகாரில் செஞ்சது என்னன்னா, அவன் அப்ளிகேஷன்லாம் வாங்கிக்கிட்டு அதை பூரா ஏற்றாமல் விட்டுட்டான் 66 லட்சம் ஓட்டை. அதைத்தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல, சும்மா இவங்களா தோல்விக்கு காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா கண்ணு. சரி, மிக்க நன்றி சார்.
தமிழக அரசியல் மற்றும் தேசிய அரசியலை பற்றி விவாதத்திற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி.